மான தமிழர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு திருமண நிகழ்ச்சியிலையும், திமுக துணைத் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வேறொரு திருமண நிகழ்ச்சியிலையும் சந்திச்சு பேசினாரு. இது அரசியலை தாண்டிய ஒரு தனிநபர் மாண்பு. இது நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற எல்லாருக்குமே புரியும். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு இதை வச்சு ஏதாவது நம்ம ஒரு அவதூறு பரப்பலாமா, இதை வச்சு ஏதாவது நாம் தமிழர் கட்சியை கீழே இறக்குவதற்கான வேலை செய்யலாமா அப்படின்ற வேலையில ஈடுபடுவாங்க. அப்படிதான் இப்போ நிறைய அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமாக வலைபேச்சு பிஸ்மி என்கிற நபர் அண்ணன் சீமான் மேல 100 கோடி ரூபாய் மு.க.ஸ்டாலின் கிட்ட அவர் பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வச்சாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை அண்ணன் தீரன் திருமுருகன் ஒரு அவதூறு வழக்கை பதிவு செஞ்சாரு. அந்த வழக்குக்கு இப்போ ஒரு தரமான தீர்ப்பு வந்திருக்கு. அது என்ன தீர்ப்பு என்பதை இந்த காணொலியில் நாம தெளிவா பார்க்க போறோம். தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இலக்க ஒரு மான தமிழ் மகன் தயாரா இல்ல. ஒரு திருமணம் நடக்குது, திமுக பிரமுக திருமணம்னு வச்சுக்கோங்களேன். திமுகவோட நபரோட திருமணத்துல மற்ற கட்சிக்காரங்க யாருமே வரக்கூடாதா? அப்படி வந்தா அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டாங்க, இல்ல அவங்க கூட கூட்டணிக்கு போயிட்டாங்க, இல்ல 2 பேருமே ஒண்ணு நம்ம மக்கள்கிட்ட பிரிஞ்சு நடிக்கிறாங்க, மக்கள்கிட்ட தனித்தனி கட்சியா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறேன். என் நண்பன் தாவேகால இருக்கிறான். இப்ப என்னுடைய நண்பனுக்கு பிறந்த நாள். இப்ப நான் அவன் பிறந்த நாளைக்கு போறதா, இல்ல அவன் வேற கட்சிக்காரன், நம்ம அவன் பிறந்த நாளைக்கு போகக்கூடாது அப்படின்னு இப்ப நான் ஒதுங்கி வீட்டுல இருந்துடலாமா? அவனை பார்க்கும் போதெல்லாம் நான் மூஞ்ச மறைச்சுக்கிட்டு அப்படியே ஓரமா போயிடலாமா? இது என்னங்க இதெல்லாம்? ஒருத்தர் ஏத்திருக்கிற அரசியல் தத்துவம், கொள்கை, கோட்பாடுகள் மாறுபடலாம். ஆனா தனிநபர் மாண்பு என்பது மாறுபடவே கூடாது. இப்ப மாமன் மச்சான், அண்ணன் தம்பி எல்லா உறவும் ஒன்னாதான் இருக்கணும். சந்தோஷமா நம்ம உறவு முறையில எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனா நீ ஏத்திருக்கிற தத்துவம் வேற, நான் ஏத்திருக்கிற தத்துவம் வேற. நீ ஏத்திருக்கிற கொள்கை வேற, நான் ஏத்திருக்கிற கொள்கை வேற. அப்போ கொள்கை, கோட்பாடு, அரசியல் கட்சியில தான் நம்ம மாறுபடுறோமே தவிர நாம 2 பேருமே உறவு முறையில மாறுபடல. அப்படி இருக்கிறப்ப உறவு முறையில எப்படி நீங்க ஒருத்தரை குறை சொல்ல முடியும்? இத்தனை வருஷமா சீமான மேல அவதூறு பரப்புனது எல்லாமே இந்த உறவு முறை வச்சுதாங்க. அவர் பின்பற்றுகிற தனிநபர் மாண்பு, அரசியல் மாண்பை வச்சுதான் சீமானனை குறை சொல்ற அத்தனை பேருமே கையில் எடுப்பது அவருடைய அரசியல் மாண்பு தான். அரசியல் மாண்பா இருப்பது தப்பா? அப்ப யாருமே நம்ம மற்ற கட்சிக்காரனோட பேசக்கூடாது. மற்ற கட்சிக்காரன் பார்க்கும்போதெல்லாம் நம்ம மூஞ்ச பொத்திக்கிட்டு கிளம்பி போயிடணும். அப்ப மற்ற கட்சிக்கார கல்யாணத்துக்கு போகக்கூடாது, மற்ற கட்சிக்கார எந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது, அவங்கள சிரிச்சு பேசக்கூடாது, அவங்கள கை கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் யாருக்கு கத்து கொடுத்தது? இதெல்லாம் இதுதான் அரசியல் தீண்டாமன்றது. அரசியல் வேற, தனி மனித மாண்பு வேற. தனி மனித மாண்பையும் அரசியலையும் ஒன்னா சேர்க்கக்கூடாது. இப்போ நாம் தமிழ் கட்சியில அண்ணன் சீமானுக்கு சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்களா? எல்லாருமே நாம் தமிழ் கட்சிக்காரங்க மட்டுமே தான் இருந்துடணுமா? மற்ற கட்சி யாரும் இருக்க மாட்டாங்களா? மற்ற கட்சியில அண்ணன் தம்பி, மாமா மச்சான் யாருமே இருக்க மாட்டாங்களா? நாளைக்கு அந்த கட்சியை விட்டுட்டு அவங்க இந்த கட்சிக்கு வரலாம். நம்ம ஏத்திருக்கிற தத்துவம், கொள்கை, கோட்பாடு எல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க நாம் தமிழ் கட்சி நோக்கி வரலாம். அது வரைக்கும் நம்ம ஒன்னா இணைஞ்சிருக்கணும், தொடர்புல இருக்கணும். புரியுதுங்களா? அப்பதானே அவங்க வருவாங்க. இப்ப நான் அவன் பார்க்கும் போதெல்லாம் எதிரி மாதிரி பார்த்துட்டு இருந்தா அவன் திருப்பி நாளைக்கு இங்க வருவானா? நம்ம இருக்கிற கட்சி தப்பா இருக்குது, நம்ம ஒரு தப்பான கொள்கை, கோட்பாடுகளை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் திரும்பி நம்ம கட்சிக்கு வருவான். அப்படி நம்ம அவன் வர வரைக்குமே நம்ம அவன் கூட அன்பா இருக்கணும், பண்பா இருக்கணும், அரசியல் மாண்போட நடந்துக்கணும். அது அண்ணன் சீமான் மட்டும்தான் இப்ப அரசியலை கடைபிடிச்சிட்டு வராரு, வெளிப்படையா கடைபிடிக்கிறாரு. ஏன்னா நாங்க சாதி மதத்தை தாண்டி அரசியல் பண்றோம். அதுல அரசியல் மாண்பும் வருது, அரசியல் தீண்டாமையும் வருது. இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் தீண்டாமை அதிகமா இருக்குதுங்க. அரசியல் தீண்டாமைனா இப்போ திமுக கட்சியில இருக்கிற ஒரு நபருடைய பையனுக்கு திருமணம் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க பொண்ணு எங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக கட்சியினருடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நிச்சயமா திமுகவை சார்ந்த மற்றொரு நபருடைய பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வாங்க. ஏன்னா இப்படி நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பதிலேயே அவங்க கட்சி தான் பார்ப்பாங்க. அரசியல ஒன்னா இருக்கணும், அரசியல் கோட்பாடுகள்ல ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் அரசியல் தீண்டாமைன்றது. வாழ போறது அந்த பொண்ணும் பையன்தான். ஆனா இவங்க என்னமோ நம்ம சொந்த பந்தம், உறவு முறை எல்லாம் ஒரே கட்சியிலேயே பயணிச்சா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சு அவங்க இது போல அரசியல் தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க. இதுதான் காலப்போக்குல அரசியல் தீண்டாமைய மக்கள் மனசுல தீவிரமா விதைச்சிருக்கு. திமுக கட்சியில் இருக்கிற ஒரு நபருடைய பையனை அதிமுக கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணுக்கே திருமணம் செய்து கொடுக்க மாட்டாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அரசியல் தீண்டாமை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது பாருங்க. இந்த அரசியல் தீண்டாமை தான் நாங்க முற்றிலுமா வெறுக்கிறோம், அதை ஒழிக்கணும்னு பாடுபடுறோம். அதுக்காகத்தான் அரசியல் மாண்பை அண்ணன் சீமான் வெளிப்படையா கடைபிடிக்கிறாரு.
தம்பிகளா, நம்ம பின்பற்றுகிற கொள்கை கோட்பாடுகள் வேற. அந்த கொள்கை கோட்பாடுகள் நிறைய பேர் ஏத்துக்காம இருக்கலாம். அவங்க நாளைக்கு ஏத்துக்கலாம். அவங்க ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம அவங்க கூட தொடர்பில் இருக்கணும், அவங்க கூட மாண்போட பழகணும் அப்படின்ற ஒரு அரசியல் மாண்பை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அனைவருக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். இந்த அரசியல் தீண்டாமையை இப்ப இருக்கிற இளைஞர்கள் மத்தியில அதிகமா விதைச்சவரு இப்ப இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தாங்க. ஏன்னா அவர் வெற்றி பெற வரைக்கும் எந்த கட்சியா கூடயும் நெருக்கமா இருக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க. எல்லா கட்சியா கூட பகையாகிற மாதிரியும் நமக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான், டிஎம்கே டிவிகே மட்டும்தான் போட்டி அப்படின்னு இவரா ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி அதை மக்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் நம்ப வச்சு அவர் இப்போ வெற்றி பெறுகிறது காரணமே இந்த கருத்துருவாக்கம் தான். அரசியல் தீண்டாமையை கடுமையா கடைபிடிச்சு எந்த கட்சியா கூட நமக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, நம்ம மட்டும்தான் தனியார் நிற்கிறோம், நம்ம மட்டும்தான் இங்க எல்லாமே இருக்கணும், நம்ம மட்டும்தான் ஆட்சிக்கு வரணும், நம்ம மட்டும்தான் வெற்றி பெறணும் அப்படின்னு கடுமையா ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி அரசியல் தீண்டாமையை கடுமையா மக்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில பரப்பி விட்டவர். இப்ப அவரு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாக ஆட்சி அமைக்கும் பொழுது என்ன பண்ணாரு? ஸ்டாலினை பார்த்தாரு, எடப்பாடியை பார்த்தாரு, பாமக அன்புமணி பார்த்தாரு, அண்ணன் சீமானை பார்த்தாரு. இது போல அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரையும் பார்த்து கை குலுக்கி விட்டு ஒரு மாண்போட அவங்க கூட ஒரு பொக்கை கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு அவர் வந்தாரா இல்லையா? அப்ப அது அரசியல் மாண்பா இல்லையா? அந்த அரசியல் மாண்பை அவர் தேர்தலுக்கு முன்னாடி கடைபிடிச்சாருன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தேர்தலுக்கு அப்புறமா தான் அவருடைய அரசியல் மாண்பை வெளிப்படுத்துறாரு. இப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாக இப்ப மாண்பை காட்டுறத அண்ணன் சீமான் 16 வருட காலமாக வெற்றி பெறணும் வெற்றி பெறலையோ என்னுடைய அரசியல் மாண்புல உறுதியா இருப்பேன்னு அவர் மாண்பா இருந்தது ஒரு தப்பாங்க. நீங்க ஒரு தனி மனிதனை குறை சொல்லி புறந்தள்ளும் பொழுது அதாக கூட சேர்த்து அவர் முன்வைக்கிற கொள்கை கோட்பாடுகள் தத்துவங்கள் அனைத்துமே புறந்தள்ளப்படுது. அதனால நீங்க என்ன பண்றதுன்னா ஒரு தனி நபரை தனியா பார்க்கணும், அவங்க எடுத்து வைக்கிற கொள்கை கோட்பாடு தத்துவங்களை தனியா பார்க்கணும். அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே சீமான் மேல வருகிற இந்த குற்றச்சாட்டுகள், இந்த அவதூறுகள் எல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாது. அப்படிதாங்க வலைபேச்சு பிஸ்மி சீமான் ஸ்டாலினை பார்த்துட்டாரு. சீமான் ஸ்டாலின் கிட்ட 100 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டாருன்னு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வச்சாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை சார்பாக அண்ணன் கீரன் திருமுருகன் அவர் மேல ஒரு அவதூறு வழக்கை தொடுத்தாரு. இது மட்டும் இல்லாம சீமான் டாபிக் என்ற பெயர்ல யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதள பக்கங்கள்ல அண்ணன் சீமான் பேசிய பழைய காணொளிகளையும் புதிய காணொளிகளையும் ஒன்றாக இணைத்து திரித்து வெட்டி ஒட்டி பரப்பி நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து அடிப்படை ஆதாரமற்று அவதூறு பரப்பும் வகையில் வீடியோ வெளியிட்ட யூடியூபர் பிஸ்மி, தமிழன் கோகுல் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி, திமுக எம்எல்ஏ முதல்வர் விஜயை பற்றி அவதூறாக பேசியதற்கு நடவடிக்கை எடுக்கிறீர்கள், பழனி நில மோசடி விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் பற்றி அவதூறாக வீடியோ வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்கள், ஆனால் சீமான் பற்றி அவதூறு பரப்பியவர்கள் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தேர்தலில் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு சீமான் தவிர்க்க முடியாத தலைவர் என கூறிய நீதிபதி விக்டோரியா கௌரி, சீமான் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர்கள் பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் ஆகியோர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை அன்றைய தினத்திற்குள்ளேயே சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கிவிட்டு இதுகுறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.